இன்று இஸ்ரவேலிலே நடக்கும் 1948 இருந்து இன்று வரை அங்கு நடந்து கொண்டிருக்கும் பல விஷயங்களையும், இனி நடக்க போகும் விஷயங்களையும் தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் சொல்லுகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஒரு தானியேல் புத்தகத்திலே, ஒரு எசேக்கியேல் புத்தகத்திலே, ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே இப்படிப்பட்ட விஷயங்கள் காணப்பட்டால் ஆச்சரியம் அல்ல. ஏனென்றால் அவையெல்லாம் கடைசி காலத்தை பற்றி அபரிமிதமாய் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். துல்லியமான பல விஷயங்கள் அந்த புத்தகங்களிலே உண்டு. சங்கீதம் என்பது துதிகள். எபிரேய மொழியிலே தஹலீம், தஹலீம் என்றால் துதிகள். அப்போ துதிகளாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யப்படும் பாட்டுக்களாய் இருக்கின்ற சங்கீதங்களுக்குள்ளே இவ்வளவு பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனமா என்று ஆச்சரியப்பட்டார்கள். சரி, 83ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள், நாம் தொடங்குவோம். ஆகாபின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். அந்த கவிதைக்கே உரிய லட்சணத்தில் ஒரே விஷயத்தை 3 விதங்களிலே அந்த சங்கீதக்காரராகிய ஆசாப் சொல்லுகிறார். மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும். ஒரே விஷயம் அல்லவா? சரி, ஏன் ஆண்டவரே இப்படி நீர் மௌனமாய் இருக்க வேண்டாம் என்று ஆசாப் சொல்லுகிறார்? 2வது வசனம் பாருங்கள். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். இப்போ இந்த இடத்திலே இந்த ஜெப விண்ணப்பத்தின் தாற்பயம் எங்களுடைய எதிரிகள் அல்ல. ஆசாப் சொல்லவில்லை எங்களுடைய எதிரிகள், எங்கள் தேசத்து எதிரிகள் அல்ல, உங்களுடைய எதிரிகள். தேவனே உம்முடைய சத்துருக்கள், உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள் என்று. இப்போ தேவனுடைய சத்துருக்கள் என்றால் யார்? தேவனுக்கு இருப்பது ஒரே சத்துரு, சாத்தான். அப்போ தேவனுடைய சத்துருக்கள் என்பது அந்த சாத்தானுடைய மக்களா? ஆம். ஆனால் பாருங்கள், 3ஆம் வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார் ஆசாப் யார் அந்த பகைஞர்கள் என்று. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆஹா, இந்த இடத்திலே உமது ஜனங்கள் என்றும் உமது மறைவில் இருக்கிறவர்கள் என்றும் ஆசாப் குறிப்பிடுவது யாரை? அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை நமக்கு பொருத்திக் கொள்ளலாம், அதிலே பிரச்சனை இல்லை. ஏன்? நாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்கள். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் அல்லவா? ஆகவே இது நம்மை குறிக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே இது நம்மை குறிக்கவில்லை. எப்படி நிரூபிப்பது? அடுத்த வசனம் பாருங்கள், 4வது வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். பார்த்தீர்களா? அப்போ நாம் தேவனுடைய ஜனங்கள் தான், நாம் தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்கள் தான் என்றாலும் 83ஆம் சங்கீதத்தின் அந்த முதல் 4 வசனத்தில் பேசப்படுகின்ற அந்த தேவனுடைய ஜனங்கள், அந்த தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களோ வேறு யாருமோ கிடையாது, இவர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமே. ஆக முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 83ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் பற்றினது, இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றினது, இஸ்ரவேல் தேசம் பற்றினது என்று. அப்போ மறுபடியும் 3வது வசனத்திலே ஒரு பயங்கர விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 3வது வசனம் சொல்லுகிறது, உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த இடத்துல வருகிற அந்த உபாய தந்திரங்கள் என்ற அந்த எபிரேய சொல் அகம் என்கின்ற அந்த சொல்லாய் இருக்கின்றது. அகம். உங்களுக்கு தெரியுமா, இந்த சொல் முதல் காணப்படுவது வேதத்தில் எங்கே தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்ப்பமானது மற்ற எல்லா மிருகங்களையும் விட தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று வாசிக்கிறோம் அல்லவா? கொஞ்சம் பாருங்களேன், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று. தந்திரமுள்ளதாய் இருந்தது, அந்த தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும் எபிரேய சொல்லின் மூல ஆதாரம் அகும். அதே சொல்லை இங்கு 83ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்திலே ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஆசாப் உள்ளடக்குகின்றார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தந்திரோபாயங்களை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் சர்ப்பத்துக்கு சமனானவர்கள். அந்த சர்ப்பத்துக்கு பின்னால் இருந்து செயல்பட்டவன் யார்? சாத்தான். ஆகவே யாரெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய்
தந்திரோபாயங்களை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களை உந்துவிக்கும், அவர்களை தூண்டும் சக்தி சாத்தான். துரதிருஷ்டவசமாக அன்பானவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை மதிப்பதே கிடையாது. இப்போ எதன் அடிப்படையிலே இஸ்ரவேலரை அநேக கிறிஸ்தவர்கள் மதிக்கிறார்கள் இல்லை என்று பார்ப்போமா? ஒன்று, அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், நாமோ புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஆகவே அது அவர்களுடைய பழைய உடன்படிக்கையின்படி அவர்கள் தேவனுடைய மக்களாக இருந்தார்கள். இயேசு வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அது ஒரு காரணம். அடுத்தது, அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கிருபைக்கு உட்பட்டவர்கள். இது கிருபையின் காலம், இது நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல. ஆகவே நமக்கு இஸ்ரவேல் தேவையில்லை, அது நியாயப்பிரமாணம். இன்னும் ஒன்று இருக்கிறது. நீங்கள் காலாகாலமாக 2000 ஆண்டு சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால் அந்த சரித்திரத்திலே பல சந்தர்ப்பங்களில் இஸ்ரவேலர்கள் துன்புறுத்தப்பட்டதற்கு காரணம் அவர்கள் இயேசுவை கொலை செய்தவர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டவர்கள். இயேசுவை ரோமர்கள் சிலுவையில் அறைந்திருக்கலாம், ஆனால் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று தோஷமிட்டவர்கள் யூதர்கள் அல்லவா? பிலாத்து விரும்பி இயேசுவை சிலுவையில் அறையவில்லையே, மக்கள் யூதர்கள் கேட்டுக்கொண்டபடினால் தானே நடந்தது. ஆகவே ஏன் அடால்ஃப் ஹிட்லரை நீங்கள் எடுத்தால் கூட 1939 45 வரை 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தானே, அவன் எதன் அடிப்படையிலே கொன்றான்? மேசியாவை கொலை செய்த கூட்டம் என்றல்லவா? ஆகவே மேசியாவை, இயேசுவை கொலை செய்தவர்கள் என்ற ஒரு முத்திரை அவர்களுக்கு உண்டு. இன்னும் ஒன்று, ரிப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்று சொல்லுவோம். அதாவது தேவனுடைய ஜனங்களாய் இஸ்ரவேலர்கள் இருந்தது உண்மை, ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவானவர் வந்தாரோ அந்த இஸ்ரவேலர்களை அகற்றிவிட்டு அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். ஆகவே கிறிஸ்தவர்கள் தான் இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆகவே ரிப்ளேஸ்மெண்ட் தியாலஜி, இப்போ அந்த இஸ்ரவேலர்களுக்கு உரித்தான அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்தவர்களையே சேரும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஓரளவுக்கு அதை நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படி என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆகவே இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்ன பல ஆசீர்வாதங்கள் இன்று நமக்கும் தான் என்பதனை நான் மறுப்பதாய் இல்லை. பவுலடியார் அழகாக இதை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தால் 17ஆம் வசனம், 11ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே அழகாக ரோமர் புத்தகத்திலே பவுலடியார் காட்டுகிறார். காட்டு ஒலிவ மரங்களை அவர் தரித்துவிட்டு, அந்த நாட்டு ஒலிவ மரங்களை தரித்துவிட்டு காட்டு ஒலிவ மரங்களை காட்டிலிருந்து தரித்து கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் என்னும் ஒலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருக்கிறார் என்று புரிகிறதா? நாம் யாராம்? காட்டு ஒலிவ மரமாம், புறஜாதியாராம். நம்மை அவர் தரித்து அங்கிருந்து கொண்டு வந்து நாட்டு ஒலிவ மரமாகிய அந்த இஸ்ரவேல் என்னும் அந்த மரத்திலே நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விடுகிற தவறு என்னவென்றால், ஆண்டவர் இஸ்ரவேலை முழுக்க கை கழுவி விட்டார். இஸ்ரவேல் இப்போ தேவனுடைய மக்களோ தேவனுடைய ஜனங்களோ அல்ல. ஆகவே மற்றது, இஸ்ரவேலர்களும் நல்லவர்களாய் அவர்கள் செயல்படுவது குறைவு. அவர்கள் பாலஸ்தீனர்களை உபத்திரவப்படுத்துகிறார்களாம், மற்றவர்களை அடிக்கிறார்களாம், அழிக்கிறார்களாம். இப்படி இவர்களுக்கு விரோதமான பிராதுக்கள், இவர்களுக்கு விரோதமான முறைப்பாடுகள் சர்வதேச அரங்கில் காலாகாலமாக இருந்து வருகின்றது. எனவே அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர்களை வெறுக்கிற அல்லது ஒதுக்குகிற, இஸ்ரவேலை நேசிக்காமல் இருக்கின்ற, அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த செய்தி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் முதலாவது நான் சொன்னது கவனியுங்கள். அன்று எப்படி சர்ப்பம் சாத்தானால் பயன்படுத்தப்பட்டு அந்த ஆதாமையும் ஏவாளையும் வீழ்த்துவதற்கு ஒரு அகமாக ஒரு தந்திரமாக செயல்பட்டதோ, அது போலவே இஸ்ரவேலின் எதிரிகள் இஸ்ரவேலுக்கு எதிராக தந்திரோபாயங்களை மேற்கொள்ளும் பொழுது அதே சொல் அகம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது ஒரு பயங்கரம் என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை காட்டப் போகிறேன். பாருங்கள், 4வது வசனம். அவர்கள், அதாவது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர், நன்றாய் கவனிங்கள், இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அன்பானவர்களே, தெளிவாய் இந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் எனும் பேர். இஸ்ரவேலர்களுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு, அப்படி அல்லவா? எபிரேயர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள்,
தேவனுடைய ஜனங்கள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், நியாயப்பிரமாணத்தின் மக்கள், யூதேயா நாட்டினர், சமாரியா நாட்டினர், எப்பிராயிமியர், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு. இப்போ நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இஸ்ரவேல் எனும் பேர் எப்பொழுது அவர்களுக்கு ஒரு தேசமாக வழங்கப்பட்டது என்று. இப்போ ஆசாப்பின் காலத்தில் இருந்தே தொடங்குவோமே. அதற்கு முன்னே அவர்கள் இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். அது சரி. ஆனால் இப்போ ஆசாப் அல்லவா இதை பாடுகிறார். யாருடைய காலத்தில் வந்தவர் இந்த ஆசாப்? தாவீது ராஜாவின் காலத்தில். தாவீது ராஜா 40 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாளுகிறார். அந்த 40 ஆண்டுகளில் அந்த தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது உண்மை. இஸ்ரவேலுக்கு எதிராக பல தேசங்கள் யுத்தத்துக்கு வந்ததும் உண்மை. அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், எபூசியர்கள், இன்னும் வேறு சில கானானியர்கள் யுத்தத்துக்கு வந்து தாவீதின் கையிலே அடி வாங்கி அனைத்து யுத்தங்களிலும் தாவீது வென்று அந்த 40 ஆண்டுகளில் தாவீது சுற்றச்சூழ இருக்கும் தேசங்களுக்குள் ஒரு பெரிய பீதியையே ஏற்படுத்தி இருந்தார். இது வேத சரித்திரம் மாத்திரமல்ல, உலக சரித்திரமும் தான். அப்போ தாவீது அரசாண்ட அந்த 40 வருடங்களில் யாருமே இஸ்ரவேலின் பேர் இனி இருக்க முடியாதபடி துடைத்து போடுவோம் என்று எண்ணும் அளவுக்கு நடந்தது இல்லை, யுத்தங்களை மேற்கொண்டிருந்தாலும். ஆகவே இந்த 4வது வசனம் தாவீதின் காலத்துக்கு பொருத்தமானது அல்ல. தாவீதுக்கு பிறகு யார் அரசனாகிறார்? சாலமோன். சாலமோன் எத்தனை வருடங்கள் அரசாளுகிறார்? 40 வருடங்கள். அந்த 40 வருடங்களில் அன்பானவர்களே, வேதத்திலே பாருங்கள், ராஜாக்கள் புத்தகம், நாளாகமம் புத்தகம், இவற்றிலே பாருங்கள், யாராவது இஸ்ரவேலின் பேர் இனி ஈராதபடிக்கு துடைத்து போடுவோம் என்று இஸ்ரவேலை தாக்க வந்தார்களா? இல்லை. எந்த அளவுக்கு தாவீது மக்கள் மத்தியிலே பீதியை ஏற்படுத்தி இருந்தார் என்றால், சாலமோன் ஆட்சி செய்த 40 வருடங்களில் ஒரு தேசம், ஒரு பயல் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வரவே இல்லை. ஆக ஆசாப் சொல்லுகின்ற இந்த 4வது வசனம் சாலமோனின் காலத்தில் நடந்ததும் அல்ல. அப்போ தாவீதின் காலத்துக்கும் அது பொருந்தாதாம், சாலமோனின் காலத்துக்கும் அது பொருந்தாதாம். அடுத்து என்ன நடந்தது? சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களோடு ஒரு தனி தேசமாய் மாறியது. வடக்கு எல்லை தான், தெற்கு எல்லை பெத்தேல் என்று முதல் அரசனாக யெரொபெயாம் ஏற்படுத்தப்பட்டான். அப்படி அவர்கள் வடக்கு தேசமாக அவர்கள் தங்களை பிரகடனம் செய்த போது அவர்கள் தங்களை இஸ்ரவேலர்கள் என்று அழைத்துக் கொண்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அவர்களை இஸ்ரவேல் என்று வேறு யாரும் அழைக்கவில்லை. நன்றாய் கவனிங்கள். அவர்கள் தங்களை இஸ்ரவேலர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். ஆகவே இன்று நாம் பழைய ஏற்பாட்டு சரித்திரம் படிக்கும் பொழுது சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் பெயர் பெற்றன என்று படிக்கிறோம். ஆனால் வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றது எப்படி என்றால், அவர்கள் அந்த 10 கோத்திரத்தார் தங்களை ஒம்ரி எனும் அரசன் வரும் வரை இஸ்ரவேல் என்று அழைத்துக் கொண்டது. அவ்வளவுதான். அவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டார்கள். தெற்கிலே இருந்த யூதா கோத்திரத்தார் மற்றும் பெஞ்சமின் கோத்திரத்தார், யூதா பெஞ்சமின் 2 கோத்திரத்தார் சேர்ந்தல்லவா தெற்கு ராஜ்யமாக இருந்தார்கள், யூதா தேசமாக. இந்த யூதா தேசத்தார் வடக்கு ராஜ்யத்தினரை இஸ்ரவேல் என்று அழைத்தார்களா? இல்லை. எப்படி அழைத்தார்கள்? பிரிந்து போனவர்கள் என்று அழைத்தார்கள், வடக்கு ராஜ்யத்தினர் என்று அழைத்தார்கள். அங்கே இருந்த பெரிய கோத்திரமாகிய எப்பிராயிம் கோத்திரத்தின் பெயரை பயன்படுத்தி எப்பிராயிம் என்று அழைத்தார்கள். பாஷான் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த அடிப்படையில் பாஷானின் மாடுகள் என்று அழைத்தார்கள். இப்படி யூதா தேசத்தை சேர்ந்தவர்கள் வடக்கு ராஜ்யத்தினரை வெவ்வேறு பெயர்களால் அழைத்தாலும் இஸ்ரவேல் என்று அழைக்கவில்லை. எதிரிகள், இந்த தேசங்களின் எதிரிகள் அவர்களை இஸ்ரவேலர்கள் என்று அழைத்தார்களா? அதுவும் கிடையாது. சரித்திரத்தை பாருங்கள், அவர்களும் இவர்களை இஸ்ரவேல் என்று அழைக்கவில்லை. அங்கு தோன்றினான் 6வதாய் ஒரு மன்னன். அவனுடைய பெயர் ஒம்ரி, ஆஹாபினுடைய அப்பா, யெசபேலினுடைய மாமனார். இந்த ஒம்ரி சமாரியாவை தலைநகரமாக்கினான் அல்லவா? அன்றிலிருந்து வடக்கு ராஜ்யத்துக்கு வழங்கப்பட்ட பொதுவான பெயர் சமாரியா. அப்போ எதிரிகள் அவர்களை எப்படி அழைத்தார்கள்? சமாரியா தேசத்தவர்கள் என்று அழைத்தார்கள். தயவு செய்து அந்த நல்ல சமாரியன், சமாரியர்கள் அதோடு இதை குழப்ப வேண்டாம். அது வேறொரு விடயம். அப்போ மொத்தம் 19 ராஜாக்கள் அந்த வடக்கு ராஜ்யத்தை ஆண்டார்கள். முதலாவது மன்னன் யெரொபெயாம், 6வது மன்னன் ஒம்ரி சமாரியாவை தலைநகரமாக்கினான்.
அந்த 19 ராஜாக்களின் ஆட்சியின் பின் கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு அசீரியர்கள் வந்து அந்த வடக்கு ராஜ்யத்தை அழித்து அவர்களை எல்லாம் அடிமைகளாய் சிதறடித்து அந்த வடக்கு ராஜ்யத்தினுடைய அந்த பெயர், அவர்களுடைய அந்த நிலை இல்லாமல் போனது, துவம்சமே செய்து விட்டார்கள். அதோடு அது முடிந்தது என்று வைத்துக் கொள்வோமே. ஆக ஆசாபின் இந்த தீர்க்க தரிசனத்துக்கும் வடக்கு ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ தெற்கு ராஜ்யம், சரி, அதை பற்றி பேசுவோம். தெற்கு ராஜ்யத்தின் அரசனாக ரெஹோபெயாம் வருகிறார். ரெஹோபெயாம் தொடங்கி சிதேக்கியா ராஜா வரை மொத்தம் 20 ராஜாக்கள் தெற்கு தேசத்தை ஆளுகிறார்கள். அந்த ரெஹோபெயாம் தொடங்கி சிதேக்கியா வரை ஆண்ட அத்தனை பேருமே தாவீதினுடைய குமாரர்கள். ஆனால் அந்த காலத்தில், அந்த 20 அரசர்களின் காலத்தில் ஒரு தடவை கூட யூதா தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை. இது சரித்திரம், இது சத்தியம். அப்போ எப்படி அழைக்கப்பட்டது? யூதா என்று அழைக்கப்பட்டது அல்லது எருசலேம் என்று அழைக்கப்பட்டது. ஏன்? எருசலேம் அவர்களுடைய தலைநகரம். தாவீது மற்றும் சாலமோன் காலத்தில் எருசலேம் சமஸ்த இஸ்ரவேலின் தலைநகரமாக இருந்தது, அது வேறு. ஆனால் என்றைக்கு தேசம் இரண்டாய் பிரிந்ததோ அன்றிலிருந்து எருசலேம் யூதா ராஜ்யத்தினுடைய தலைநகரம் தானே ஒழிய சமஸ்த இஸ்ரவேலின் தலைநகரம் அல்ல. ஆகவே சிதேக்கியா மன்னனின் காலம் வரை இந்த தெற்கு ராஜ்யம் யூதா என்று அழைக்கப்பட்டதே ஒழிய அல்லது எருசலேம் என்று அழைக்கப்பட்டதே ஒழிய இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை. ஆகவே ஆசாபினுடைய தீர்க்க தரிசனம் அந்த காலத்துக்கு உரிய தீர்க்க தரிசனமும் அல்ல. சிதேக்கியா மன்னன் எப்பொழுது வந்தார்? கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டில் பாபிலோனியர்கள் வந்து இவர்களை 70 வருடங்களுக்கு அடிமைகளாய் கொண்டு போய்விட்டார்கள். அந்த 70 வருடங்களில் ஒரு சில தசாப்தங்கள் பாபிலோனிலும் கடைசி சில தசாப்தங்கள் பெர்ஷியாவிலும், பெர்ஷியா என்றால் இப்போதைய ஈரான், அவர்கள் வாழ்ந்தார்கள். கோரேஸ் மன்னனுடைய காலத்திலே அவர்கள் புறப்பட்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்கு முன் 516ஆம் ஆண்டு எருசலேமுக்கு திரும்பி விட்டார்கள். அப்படி அவர்கள் எருசலேமுக்கு திரும்பும் பொழுது யாருடைய ஆட்சியின் கீழ் திரும்புகிறார்கள்? பெர்ஷியர்களுடைய ஆட்சியின் கீழ். அப்போ பெர்ஷியர்கள் இவர்களை என்னவென்று அழைக்கின்றார்கள்? எபிரேயர்கள் என்று அழைக்கிறார்கள், யூதர்கள் என்று அழைக்கிறார்கள். ஆகவே யூதர்களின் தேசம் என்று தான் அழைக்கப்பட்டதே ஒழிய அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் போஸ்ட் எக்ஸிலிக் ஈரா, அந்த அடிமைத்தன காலத்துக்கு பிறகு அந்த எருசலேமுக்கு வந்து சேர்ந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படவில்லை, அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யூதர்களுடைய மொழியிலே யஹுதீம் என்று அழைக்கப்பட்டார்கள். பெர்ஷியா தோல்வி அடைகிறது கிரேக்கர்களுக்கு. கிரேக்கர்கள் ஆட்சி செய்கிறார்கள். கிரேக்கர்களும் கைப்பற்றி இந்த இஸ்ரவேலர்களை அவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் என்று பெயர் வைக்கவில்லை, தொடர்ந்து அவர்களை யூதா தேசம், யூதர்களுடைய தேசம் என்று அழைக்கிறார்கள். பிற்பாடு ரோமர்கள் கிரேக்கர்களை தாக்கி உலகத்தையே ரோமர்கள் அரசாளுகிறார்கள். ரோமர்களுடைய காலத்தில் தான் புதிய ஏற்பாடு வருகிறது, இயேசு வருகிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்களா? இல்லை. எப்படி அழைக்கப்பட்டார்கள்? யூதேயா என்று. ரோமர்கள் அவர்களுக்கென ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார் அல்லவா? யார்? ஏரோது. ஏரோதுக்கள் தேவனுடைய ஜனங்களை ஆளுகிறார்களே, அந்த ஏரோதுக்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டார்களா அல்லது யூதேயாவின் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டார்களா என்று வேதத்தையும் பாருங்கள், சரித்திரத்தையும் பாருங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் கூட இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லது இஸ்ரவேல் தேசம் என்று இவர்கள் அழைக்கப்படவில்லை. ஆங்காங்கே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வந்து, தேவனுடைய மக்கள் வந்து இஸ்ரவேலர்கள் என்றும் இஸ்ரவேல் என்றும் சொன்னது உண்மை. ஆகவே போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராஃபட்ஸ் ஆகாய், சகரியா, மல்கியா மற்றும் எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் கூட்டம், இஸ்ரவேல் தேசம் என்றெல்லாம் நீங்கள் பார்த்தால் அது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயராய் அல்ல, அவர்களை குறிக்கும், யூதர்கள் தங்களையே குறிக்கும் ஒரு பதமாய்த்தான் பயன்படுத்தினார்கள். மற்றபடி அந்த தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை. ஆகவே ஆசாப் சொல்லுகிறபடி இஸ்ரவேல் என்னும் பெயர் இந்த பூமியில் இராதபடிக்கு அதம் பண்ணுவோம் என்று சொல்லுகின்ற அந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் காலம் வரை கூட நிறைவேறுவதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றது. புரிகிறதா? கிபி 70 என்ன நடந்தது? வெஸ்பசியன் மகாராஜா, ரோம சக்கரவர்த்தி, தன் மகன் தீத்தஸை அனுப்புகிறார் எருசலேமை நாசமாக்க. அந்த கூட்டம் வந்து எருசலேமை எரித்து துவம்சம் செய்து யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அகதிகளாய் ஓடுகிறார்கள். அப்போ கிபி 70 யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு போய்விடுகிறார்கள். அதன் பிறகு இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலிலேயே இல்லை. இஸ்ரவேல் என்னும் பெயரை துடை தெரிவதற்கு அவசியமும் இல்லை. அவர்கள் இருந்தாலும் இல்லாதவர்கள் போல ஆகிவிட்டார்கள். பிறகு ஹெட்ரியன் என்கின்ற ஒரு
ரோம சக்கரவர்த்தி யூதர்கள் மேல் இருக்கின்ற கடுப்பினால் முன்பு யூதேயா என்றும் அதற்கு முன்பு இஸ்ரவேல் என்றும் சொல்லப்பட்ட அந்த தேசத்துக்கு பாலஸ்தீனா என்ற பெயர் வைக்கிறான். அதற்கு பிறகு அன்றிலிருந்து பாலஸ்தீனா என்று அழைக்கப்படுகின்றது. அப்போ அன்பானவர்களே, தாவீது சாலமோன் அந்த இருவருடைய காலத்தில் மாத்திரம்தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகின்றது. ஆசாப் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் என்று. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் தாவீது காலத்துக்கு உரியதும் அல்லவாம், சாலமோன் காலத்துக்கு உரியதும் அல்லவாம். அதற்கு பிறகு இஸ்ரவேல் என்னும் பேரே இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போவது எங்கே? அன்பானவர்களே, ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. எப்போ? மே மாதம் 14ஆம் திகதி 1948ஆம் ஆண்டு. அதுகாரும் பிரிட்டிஷ் மேண்டேட்டுக்கு கீழே இருந்த அந்த பாலஸ்தீனா, பிரிட்டன் மகா பிரித்தானியா தனது கையை எடுக்க, ஹாரி ட்ரூமனுடைய கையெழுத்தின்படி தாவீத் பென் குரியன் என்கின்ற அந்த யூத தலைவரனுடைய கையிலே ஒரு தேசம் அதற்குரிய பத்திரத்தோடு கொடுக்கப்படுகின்றது. மே மாதம் 14ஆம் திகதி 1948ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இஸ்ரவேல் என்னும் பெயரில் ஒரு தேசம் மறுபடி பிறக்கிறது. யூனியன் ஜாக் என்று சொல்லப்படும் அந்த பிரித்தானிய கொடி இறங்கி மெகன் தாவீத் என்கின்ற சொல்லுகின்ற இஸ்ரவேலர்களுடைய கொடி இதோ இருக்கிறதே, இந்த மெகன் தாவீத், இந்த கொடி ஏறுகிறது. உலகமே அதிர்ந்தது. ஏன்? அதற்கு முன்னே 1917 பெல்ஃபர் டிக்ளரேஷன் அது இது என்று இந்த யூதர்களுக்கு ஒரு தேசம் கொடுக்க வேண்டும் என்று இவன் முன்மொழிவான், அவன் வழிமொழிவான், இன்னொருவன் எதிர்ப்பான். அப்புறம் அது இப்படி ஐயோ எவ்வளவு போராட்டங்கள். நான் அதை பற்றி பேச எனக்கு நேரம் கிடையாது. என்னுடைய வேறு உபதேசங்களிலே நான் இவற்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் உலகமே அதிர்ந்து போகத்தக்கதான அந்த விடயம் நடந்தது. எப்போ? மே 14, 1948 அந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரவேல் பிறந்தது. தாவீதின் காலத்துக்கும் சாலமோன் காலத்துக்கும் பிறகு முதல் தடவையாக இஸ்ரவேல் என்னும் பெயரில் ஒரு தேசம் உருவானது 1948 மே மாதம் 14ஆம் திகதி. அப்படியான அன்பானவர்களே, ஆசாபினுடைய தீர்க்க தரிசனம் அந்த நாளில் இருந்து தான் தொடங்க வேண்டும். தொடங்கியது. என்ன நடந்தது? அன்று வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் தினம், தொழுகை, ஜும்மா நாள். அந்த நாளிலே ஒரு சிலர் கூடினார்கள். யார் அந்த ஒரு சிலர் என்று இன்னும் கொஞ்சத்தில் சொல்லுகிறேன். அவர்கள் கூடி தீர்மானித்தார்கள், இதோ நம் கண் முன்னாலேயே இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாகிவிட்டது. இவர்களை இன்று அழிக்காவிட்டால் இனி இவர்களை அழிப்பது கஷ்டம். இன்று அவர்களுக்கு ராணுவம் இல்லை, இன்று அவர்களுக்கு கட்சி இல்லை, இன்று அவர்களுக்கு துணை யாரும் இல்லை. இன்று அவர்கள் புதிதாய் பிறந்த தேசமாய் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைக்கேற்ற அந்த பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள். ஆகவே இன்று நமது புனித நாளில் அவர்களுக்கு எதிரான ஜிஹாடை மேற்கொண்டு இன்றே இவர்களை அழிப்போம் என்று தீர்மானித்து அன்று இரவே ராணுவங்களை அனுப்பினார்கள். எகிப்து டெல் அவிவை தாக்கினது. சிரியா வடக்கிலிருந்து கீழே வருகிறது, லெபனான் வடக்கிலிருந்து வருகிறது, ஜோர்டன் கிழக்கிலிருந்து வருகிறது, சவுதி அரேபியா தென்கிழக்கிலிருந்து வருகிறது. இந்த தேசங்கள் அன்று இரவே இஸ்ரவேலுக்கு எதிராய் வந்தன. ஏன்? இன்று மாலை, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அவர்களுடைய ஷபத் தொடங்கும், ஓய்வு நாள் தொடங்கும். ஆகவே இன்று எங்களுடைய இந்த புனித ஜும்மா நாளிலே நாங்கள் ஜிஹாடை தொடங்கினால் அவர்களுக்கு எதிராக, அவர்கள் ஷபத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நடந்து தெரியக்கூட முடியாது, அவர்களுடைய ஷபத் முடிய முன்பு அவர்களை அழித்து விடலாம் என்று வந்தார்கள். 9 மாதங்கள் நீடித்தன அந்த யுத்தம், நீடித்தது அந்த யுத்தம். அந்த யுத்தம் முடிவடையும் பொழுது 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அது முடியும் பொழுது இஸ்ரவேல் மகா பெரிய வெற்றியோடு அந்த யுத்தம் நிறைவேறியது. இஸ்ரவேல் வென்றது. சரி அன்பானவர்களே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காட்டப் போகிறேன். ஆசாப் என்ன சொல்லுகிறார் என்று அடுத்த வசனங்களில் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், 5வது வசனத்தில் இருந்து 10 தேசங்களின் பெயர்களை குறிப்பிடுகிறார். வாசிப்போமா? இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் 1, இஸ்மவேலரும் 2, மோவாபியரும் 3, ஆகாரியரும் 4, கேபாலரும் 5, அம்மோனியரும் 6, அமலேக்கியரும் 7, தீருவின் குடிகளோடு 8, கூடிய பெலிஸ்தரும் 9, ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து
உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 8வது வசனத்தை பாருங்கள். அசீரியரும் 10 அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். யார் லோத்தின் புத்திரர்கள்? யார்? அம்மோன், மோவாப். 10 தேசங்களின் பட்டியலை நான் இப்போ வாசித்தேன் அல்லவா? எங்கே? நேரம் எடுத்து தேடுங்கள். இப்போதான் இணையம் இருக்கின்றதே, கூகுளுக்கு போங்கள், தேடி பாருங்கள். இந்த 10 தேசங்களும் என்றைக்காவது இணைந்தார்களா என்று? இல்லை. இந்த தேசங்கள் இந்த தேசங்களாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணையவில்லை. அவ்வப்போது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்து கொண்டது என்னவோ உண்மை. பெலிஸ்தியர்களும் அமலேக்கியர்களும் யுத்தம் செய்திருக்கிறார்கள். அம்மோனியரும் மோவாபியரும் லோத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் யுத்தம் செய்திருக்கிறார்கள். தீருவினரும் மேலே கேபாலியரும் யுத்தம் செய்திருக்கிறார்கள். அசீரியர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். இந்த 10 தேசங்களும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்த சந்தர்ப்பங்கள் உண்டு, அல்லது தங்கள் பாட்டில் அவர்கள் தனித்தனியாக இஸ்ரவேலை எதிர்த்த சந்தர்ப்பங்கள் சரித்திரத்தில் உண்டு. மோவாபியர்கள் இஸ்ரவேலை தாக்கின சந்தர்ப்பங்கள் உண்டு, அம்மோனியர்கள் இஸ்ரவேலை தாக்கின சந்தர்ப்பங்கள் உண்டு, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை தாக்கின பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இந்த 10 தேசங்களும் ஒரு நாளும் இணைந்து இஸ்ரவேலை தாக்க தீர்மானிக்கவும் இல்லை, அப்படி தாக்கவும் இல்லை. அப்படியானால் இந்த ஆசாபின் தீர்க்க தரிசனம் பொய்யா? சரி, 1948 மே மாதம் 14க்கு பிறகுதான் இந்த 4வது வசனம் நிறைவேற வேண்டுமாம். அப்படி அல்லவா? அப்போ இப்போ 48க்கு பிறகு இந்த 10 தேசங்களும் எவை என்று பார்ப்போமா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பாருங்கள், நான் 6 தேசங்களை என்ன போகிறேன். 6 தேசங்களை என்ன போகிறேன். இங்கே வேதத்திலே 10ஆய் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த தேசங்கள் இன்று 6 தேசங்களாய் இருக்கின்றன. மறுபடி பார்ப்போம். ஏதோமின் கூடாரம். ஏதோம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? யோர்தானின் தெற்கிலே இருக்கிறது. நீங்கள் பெட்ரா என்கின்ற இடத்துக்கு போயிருந்தால் அதுதான் ஏதோம். அப்போ பெட்ரா இன்றைக்கு எங்கே இருக்கிறது? யோர்தான் நாட்டிலே இருக்கிறது. இஸ்மவேலர். இஸ்மவேலர் என்றால் யார்? அராபியர்கள், சவுதி அரேபியா. அப்போ அன்றைய இஸ்மவேலர், இன்றைய சவுதி அரேபியா. அடுத்தது மோவாபியர். மோவாப் இன்று எங்கே இருக்கிறது? மத்திய யோர்தான் நாட்டிலே. யோர்தானுக்கு போனவர்கள், புனித யாத்திரை போனவர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போயிருப்பார்கள் அபாரிம் மலைத்தொடரிலே இருக்கின்ற நேபோ மலைக்கு. அங்கே கொண்டு போய் பிஸ்காவின் கொடுமுடியிலே உங்களை நிறுத்தி இஸ்ரவேலை காண்பித்திருப்பார்கள். இங்கே இருந்து தான் மோசே பார்த்தார் என்று. அது தான் மோவாப். மடாபா, நீபோ எல்லாம் இருக்கின்றனவே, அதுதான் மோவாப். அப்ப பாருங்கள், ஏதோம் யோர்தான் நாட்டிலே இருக்கிறது தெற்கிலே. மோவாப் எங்கே இருக்கிறது? ஜோர்டன் நாட்டிலே. அப்போ அன்று 2 தேசங்களாய் இருந்தது, இன்றைக்கு ஒரு தேசமாய் இருக்கிறது. இருங்கள், இன்னும் வருகின்றது. அடுத்தது ஆகாரியர். யார் ஆகாரியர்? ஆகார். ஆகார் எங்கிருந்து வந்தவள்? ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாத பொழுது சாராள் கருத்து தெரிவித்தார் ஆபிரகாமுக்கு, ஆகாரோடு சேர்ந்து பிள்ளையை பெறுங்கள் என்று. அப்படி பிறந்தவர்கள் தான் இஸ்மவேலர்கள். அப்போ மேலே இஸ்மவேலர்கள் என்று தனியாக சொல்லப்பட்டது சவுதி அரேபியா, ஆகாரியர்கள் என்று சொல்லப்பட்டது எகிப்தியர்கள். ஏன்? ஆகார் வந்தது எகிப்திலே இருந்து. புரிகிறதா? அதாவது ஆகார் என்கின்ற தாயின் வம்சமாய் எகிப்து காட்டப்படுகிறது. ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த அந்த மகனுடைய வம்சமாக இஸ்மவேல் வம்சமாக சவுதி அரேபியா காட்டப்படுகிறது. அப்புறம் கேபாலர். யார் அந்த கேபாலர்? கேபாலர் என்றால் பிப்லோஸ் என்று சொல்கின்ற BYBLOS என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேசம் இன்றைக்கு இருக்கின்ற லெபனானின் வடக்கு புறத்திலே அமைந்திருந்த ஒரு தேசம். ஆகவே கேபாலர் என்றால் லெபனான். அம்மோனியர். ஆஹா, அம்மோனியர்கள் யார்? இன்று யோர்தான் நாட்டின் வடக்கிலே அம்மான் என்கின்ற நகரம் இருக்கின்றனவே. புனித யாத்திரை போனவர்கள் விமானத்தில் போய் அங்குதான் இறங்கி இருப்பீர்கள். விமான நிலையம் அங்கே தான் இருக்கிறது. அப்போ குயின் அலியா ஏர்போர்ட் என்று நீங்கள் இறங்குவீர்களே, அது இருப்பது யோர்தான் நாட்டிலே. அப்போ பாருங்கள், அன்று ஏதோம் வேறு நாடு, மோவாப் வேறு நாடு, அம்மோன் வேறு நாடு. ஆனால் இன்று அவை மூன்றுமே ஒரே தேசம். எந்த தேசம்? யோர்தான் தேசம். அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் அன்பானவர்களே? மீதியானிலே. ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட பொழுது முதல் அவர்களோடு யுத்தம் செய்ய வந்தவர்கள் யார்? அமலேக்கியர்கள். எங்கிருந்து வந்தார்கள்? மீதியானில் இருந்து. சரி, அன்றைக்கு மீதியான் தனியாக ஒரு பிரிவாக இருந்தது. இன்று மீதியான் எங்கே இருக்கிறது? எகிப்து. ஆகவே ஆகாரியர் என்றாலும் எகிப்தியர், மீதியானியர் என்றாலும் எகிப்தியர். என்ன வித்தியாசம்? சுவேஸ் கால்வாயிலிருந்து அந்த பக்கம் அலெக்சாண்ட்ரியா, அப்புறம் கைரோ, அப்புறம் கீழே லக்சர், இவை எல்லாமே ஆகாரியர்கள்.
ஆனால் சுவேஸ் கால்வாயை தாண்டி உள்ளே வந்தீர்கள் என்றால், சீனாய் பிரதேசத்துக்கு வந்தீர்கள் என்றால், அது முழுக்க இந்த அமலேக்கியர்களுடைய இடம். இன்று அது இரண்டுமே எகிப்து. தீருவின் குடிகள். தீரு என்பது என்ன? தென் லெபனான். இஸ்ரவேலிலே ரோஷானிக்ரா என்கின்ற அந்த தென்மேற்கு முனை இருக்கிறதே, அதை தாண்டின உடனே லெபனான் வருகிறது. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் மேலே போனால் தீரு. அப்போ லெபனான். அடுத்தது பெலிஸ்தர். பெலிஸ்தர் யார்? பெலிஸ்தர் தான் காசா கரையிலே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு காசாவிலே யுத்தம் நடக்கின்றதே. அஷ்டோட், அஷ்கலோன், எக்ரோன், கான் யூனிஸ், ராஃபா, இந்த இடங்கள் எல்லாம், இவற்றில் வாழ்ந்தவர்கள் யார்? பெலிஸ்தியர்கள். அடுத்தது அசீரியர்கள். என்று வேதத்தில் அசீரியர்கள் நமக்கு தெரியும். அந்த அசீரியர்கள் இப்பொழுது யார்? சிரியாவும் வட ஈராக்கும் இணைந்து. சிரியாவும் வட ஈராக்கும் இணைந்து. அப்படியானால் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த 6 தேசங்களும் அன்றைய அந்த 10 தேசங்கள். பட்டியலை பாருங்கள். அந்த பட்டியலில் இருக்கின்ற 6 தேசங்களை பற்றி பயங்கரமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1944 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவிலே 5 தேசங்கள் ஒன்று கூடுகின்றன. 5 தேசங்கள். அந்த தேசத்தின் தலைவர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒரு 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 ஆலோசனையை நடத்துகிறார்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக அல்ல. ஏன் இஸ்ரவேல் இன்று இல்லையே? 1944 இஸ்ரவேல் இல்லையே. இவர்கள் தீர்மானிக்கிறார்கள், நாங்கள் ஒன்றாய் இணைவோம், இணைந்து வாழ்வோம், இணைந்து செயல்படுவோம். அப்பொழுது நமக்கு பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில் மற்றும் யுத்தம் என்கின்ற ரீதியில், ஏனென்றால் 1944 என்று சொல்லும் பொழுது இன்னும் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலம். ஆகவே நாம் இணைய வேண்டும். தனித்தனியாய் நின்று நாம் முன்னேறுவதோ எதிரிகளுக்கு முகம் கொடுப்பதோ சாத்தியம் அல்ல. இணைவோம் என்று அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். அது நடத்தின நாள் அக்டோபர் 7ஆம் திகதி 1944. இடம் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா. அந்த கூட்டத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால். உங்களுக்கு தான் இணையத்தை பயன்படுத்த தெரியுமே. கூகுளுக்கு போய் அடியுங்கள், அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால் என்று வரும். என்ன நடந்தது? யார் அந்த 5 தேசங்களும், அந்த தேசத்தின் பிரதிநிதிகள் யார், அவர்கள் என்ன பேசினார்கள் என்று. அன்று அவர்கள் அந்த பேசினது முழுமையான நிறைவுக்கு வந்து அரப் லீக் என்று ஒன்று தொடங்கப்பட்டது. அரப் லீக், அதாவது அரபு ஒன்றியம், அராபிய ஒன்றியம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. உருவாகின திகதி 22 மார்ச் 1945. எத்தனை தேசங்கள்? அன்று அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகாலிலே கலந்து கொண்ட 5 தேசங்களும் 6ஆவதாய் ஒரு தேசமும். அந்த 6 தேசங்களின் பெயர்களை வாசிக்கட்டுமா? எகிப்து, ஈராக், யோர்தான், லெபனன், சவுதி அரேபியா, சிரியா. உலக சரித்திரத்தின் முதல் தடவையாக இந்த தேசங்கள் ஒன்றாக இணைந்து அராபிய ஒன்றியம் என்ற ஒன்றை உருவாக்குகின்றன. இங்கு பெயர் குறிப்பிட்ட அந்த 6 தேசங்களும் தான் 83ஆம் சங்கீதத்தில் ஆசாப் பெயர் குறிப்பிடுகின்ற அந்த 10 தேசங்கள். அதாவது ஆசாபினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கியது அக்டோபர் 7, 1944 முதலாம் படி. 2ஆம் படி 22 மார்ச் 1945. 3ஆம் படி நான் சொன்னது போல மே 14, 1948. இவர்கள் இந்த அரபு ஒன்றியம், அரப் லீக் ஒன்று சேர்ந்து தான் தீர்மானிக்கிறார்கள், நாங்கள் இஸ்ரவேலை அழிப்போம் என்று. அவர்கள் என்ன தீர்மானித்தார்கள் தெரியுமா அன்பானவர்களே? இஸ்ரவேல் தேசமாய் வந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகவில்லை. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் 83ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்திலே ஆசாப் 3000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லிவிட்டார். என்ன பாருங்கள், எவர்கள் இதோ இப்போ இஸ்ரவேல் என்று உருவாகி இருக்கிறார்களே, இவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம், வாருங்கள் என்கிறார்கள். வாவ்! ஆசாபினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது மே 14, 1948. ஆனால் பாருங்கள், இது எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் என்று. ஆனால்
அந்த யுத்தத்தில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். தோல்வி அடைந்து 19 வருடங்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவர்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது ரஷ்யா மற்றும் பல தேசங்களின் உதவிகளோடு தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்திக் கொண்டார்கள். கடைசியில் 2வது தடவையாக அவர்கள் ஒன்றாக ரகசியமாய் கூடி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், ஜூன் 11, 1967 ஆண்டு இஸ்ரவேலை அதம் பண்ணுவோம். 2வது தடவையாக 83ஆம் சங்கீதத்தின் 4வது வசனம், அங்கு அவர்களுக்கு தெரியாது வேதத்தில் இப்படி இருக்கிறது என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், இனி இஸ்ரவேல் என்கின்ற பெயர் இருக்கா, முடியாதபடிக்கு அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய ரகசிய அவர்களுடைய இராணுவ உளவுத்துறை மொசாட் இதை அறிந்து கொள்ளுகிறது. மோஷே டயானினுடைய தலைமையிலே அவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள். ஜூன் 11 அராபிய ஒன்றியம் இவர்களை தாக்க முன் ஜூன் 5ஆம் தேதி இவர்கள் தாக்க தொடங்கி 5, 6, 7, 8, 9, 10 என்று சொல்கின்ற 6 நாட்களில் யுத்தத்தை முடித்து முழு சீனாயையும் கைப்பற்றினார்கள், சுவேஸை கைப்பற்றினார்கள், கோலான் ஹைட்ஸை கைப்பற்றினார்கள், எருசலேமை கைப்பற்றினார்கள். முழுக்க இஸ்ரவேல் படுபயங்கர வெற்றியை பெற்றுக்கொண்டது. 3வது தடவையாக 1973ஆம் ஆண்டு யோம் கிப்பூர் என்று யூதர்கள் பண்டிகை கொண்டாடும் அந்த பண்டிகையின் போது இஸ்ரவேலை தாக்க நினைத்தார்கள். ஆனால் யோம் கிப்பூர் யுத்தத்திலும் இஸ்ரவேல் ஜெயித்தது. 1979ஆம் ஆண்டு பாத் கட்சியின் தலைவனாக சதாம் ஹுசைன் ஏற்பட்டு ஈராக் அவன் சொன்னான், நான் நேபுகாத் நேச்சாரினுடைய மறுபிறவி, நான் இஸ்ரவேலை உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறிய போகிறேன் என்று. பாவம் பயல் மறந்து விட்டான். இதே எண்ணத்தோடு வந்து அடால்ஃப் ஹிட்லருக்கு என்ன நடந்தது என்று. கடைசியில் தன்னுடைய தேசத்தில் தன்னுடைய மக்களால் தூக்கில் தொங்க போடப்பட்டு செத்தான் அந்த சதாம் ஹுசைன். இப்பொழுது மறுபடியும் காசா யுத்தத்தை தொடங்கி இன்று அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் தொடங்கி இப்பொழுது பயங்கரமாய் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, 2023 என்று அந்த பயங்கரவாதிகள், ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்து இஸ்ரவேலர்களை கொன்றார்கள் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி. அக்டோபர் 7ஆம் தேதி என்று சொல்லும் பொழுது இப்போ நான் சொன்ன ஏதாவது ஞாபகத்துக்கு வருகிறதா? அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால், அக்டோபர் 7ஆம் தேதி 1944ஆம் ஆண்டு. என்ன இவையெல்லாம் தற்செயல் என்று நினைக்கிறீர்களா? அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால் முதலாக உலக சரித்திரத்திலே இந்த தேசங்கள் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த திகதி எவ்வளவு முக்கியமான ஒரு திகதியாய் அவர்களுக்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் அதே அக்டோபர் 7ஆம் தேதி வந்து இஸ்ரவேலை தாக்கினதில் தொடங்கப்பட்ட யுத்தம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருடங்களுக்கு பிறகு? 79 வருடங்களுக்கு பிறகு. அது என்ன 79? சொல்லுகிறேன் கேளுங்கள். அவர்களுடைய வேத புத்தகத்திலே 79வது அதிகாரம் முழுக்க என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்களுடைய தெய்வம் தேவ தூதர்களை அனுப்பி தெய்வத்தின் எதிரிகளை அதம் பண்ண வேண்டும். ஆகவே அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு என்ன புகுத்தப்பட்டது? நீங்கள் தான் அந்த தூதர்கள், நீங்கள் தான் அந்த தெய்வத்துக்காக உயிரை விட போகின்ற தூதர்கள். ஆகவே எங்களுடைய இந்த புனித நூலில் இருக்கின்ற 79ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றதை நிறைவு செய்ய போகின்ற தூதர்கள் நீங்கள் தான். இதிலே உங்களுடைய உயிர் போனால் நல்லது, நீங்கள் போய் எதிரிகளை யூதர்களை தாக்குங்கள். அந்த 79ஆம் அதிகாரத்தை நிறைவேற்ற 79 ஆண்டுகளுக்கு பிறகு அதே அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகள். ஆனால் என்ன? இஸ்ரவேல் மறுபடி தாக்க ஆரம்பித்தது. இன்று வரை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று நான் இந்த பிரசங்கத்தை சபைக்கு செய்யும் பொழுது எப்படி தொடங்கினேன் தெரியுமா? சுட வந்த செய்தியோடு ஈரானிலிருந்து 300 மிசைல்களை ட்ரோன் வழியாக இஸ்ரவேலுக்கு அனுப்பினார்கள். 3 விழுந்தது. அதிலும் ஒன்றுதான் இஸ்ரவேலர்களுடைய ஒரு இராணுவ ஒரு நிலையில் விழுந்து சில பொருட்சேதங்கள் நடந்தன. ஒரு உயிர் சேதம் கூட கிடையாது. அப்போ பாருங்கள் அன்பானவர்களே, 83ஆம் சங்கீதம் இன்றைக்கு நம் கண் முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் என்கின்ற பேர் 1948க்கு பிறகு வந்திருக்கிறது. அதை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் அழிய விட மாட்டார் என்பதனை ஒரு ஜெப வாயிலாக தீர்க்க தரிசனமாக ஆசா பாடிவிட்டார். அப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலே பாருங்கள்,
2வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். தேவனே, உம்முடைய சத்துருக்கள். இந்த இடத்துல உம்முடைய சத்துருக்கள் என்பது யார்? 3வது வசனம், உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள். அதாவது இந்த சங்கீதத்தின்படி இஸ்ரவேலின் எதிரிகள் தேவனுடைய எதிரிகள், இஸ்ரவேலின் பகைஞர்கள் தேவனின் பகைஞர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்ரவேலை வெறுக்கிறவர்கள் தேவனின் பகைஞர்கள் என்பதனை நான் சவாலாகவும் தைரியமாகவும் இயேசுவின் நாமத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை வெறுக்கிறார்கள். கேட்டால் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இஸ்ரவேல் அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது. சரி, அவர்கள் நல்லவர்கள் என்று நாம் வேதத்திலே கூட பார்க்கவில்லையே. வேத காலத்திலே பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தவறுகளை செய்கிறார்கள், எத்தனை தடவை தேவனிடத்திலே அடி வாங்குகிறார்கள், தேவன் எத்தனை தடவை இவர்களை குறித்து மனம் உடைந்து வேதனைப்படுகிறார். வேத காலத்திலே அன்று தீர்க்கதரிசிகள் இருந்த காலம், அன்று பழைய ஏற்பாட்டு காலம், அந்த காலத்திலேயே அவ்வளவு கண்டிப்பான காலத்திலேயே அவர்கள் அவ்வளவு ஆட்டம் போட்டார்கள் என்றால் இப்போ வாழுகின்ற இஸ்ரவேலர்கள் ஏன் நல்லவர்களாக வாழ வேண்டும்? அவர்கள் தவறு செய்கிறவர்களாக இருந்து விட்டு போகட்டுமே. அம்மா அப்பாமார், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லாமல் கெட்ட பிள்ளையாய், குழப்படி செய்கிற பிள்ளையாய், உங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குகிற பிள்ளையாய் இருந்து விட்டு போகட்டும். எவனாவது ஒருவன் வந்து உங்கள் பிள்ளை மேல் கை வைக்க நீங்கள் விடுவீர்களா? என் பிள்ளையை நான் திட்டுவேன், அடிப்பேன், உதைப்பேன், எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் வேறொருவன் வந்து என் பிள்ளையை தொட நான் விட மாட்டேன். அதுபோல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அடிப்பார், உதைப்பார், மிதிப்பார், துரத்துவார், சேர்த்துக் கொள்வார். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக வேறு எவனாவது பேசினால் இந்த சங்கீதத்தின்படி தேவனுடைய பகைஞர் என்று அவர் காட்டிவிட்டார். ஆகவே சும்மா இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பேசுகிற சில ஊழியக்காரர்களுடைய முக்குத்தனமான பேச்சுக்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். இஸ்ரவேலை நேசிக்க வேண்டும், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஆமாம் போட வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கும் இயேசு வேண்டும். ஆனால் நாம் இஸ்ரவேலை நேசிக்கிறவர்களாக, இஸ்ரவேலின் நண்பர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் பகைஞர்கள் தேவனின் பகைஞர்கள். ஆகவே நான் நேற்று பிரசங்கத்திலே கூட சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். சொல்லுவோமே, ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார் என்று, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை பேசுகின்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த பாஸ்டர் இஸ்ரவேலுக்கு எதிரானவர் என்றால் அந்த பாஸ்டர் தேவனுடைய பகைஞர், தேவனுடைய விரோதி. அவ்வளவு கடுமையானது இந்த இஸ்ரவேலின் மேல் தேவன் வைத்திருக்கின்ற அந்த பாசம். சரி, இப்போ இவருடைய இந்த சங்கீதத்தின் ஏனைய விஷயங்களுக்கு வருவோம். இவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இந்த ஆசாப்புக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது. அவர் தீர்க்கதரிசனமாக பாடுகிறார். ஆனால் அவர் கூட யோசித்திருப்பார், என்ன இந்த 10 தேசங்களும் ஒன்றாய் எப்படி கூடி எங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள் என்றெல்லாம் அவர் யோசித்திருக்க வாய்ப்பு உண்டு. பாவம், அவருக்கு தெரியாது தான் 1948க்கு பிறகு, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவருக்கு பாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த எதிரிகள், அதாவது இஸ்ரவேலை அழிக்கப் போகும் எதிரிகளுக்கு முன்பு இஸ்ரவேலின் சில எதிரிகளுக்கு நடந்தவை நடக்க வேண்டுமாம். பாருங்களேன், 9வது வசனம் சொல்லுகிறது, மீதியானியருக்கு செய்தது போலவும் கீஷோன் எனும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். ஞாபகம் இருக்கிறதா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், தெபோரா, பாராக் எப்படி யாபீனியர்களை அடித்தார்கள், சிசேரா கொல்லப்பட்ட விதம் ஞாபகம் இருக்கிறதா? இந்த மாதிரி நீர் செய்ய வேண்டுமாம். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். என்ற தெய்வமே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாரெல்லாம் இஸ்ரவேலர்கள் மூலமாய் நாயடி பேயடி வாங்கினார்களோ அது போல இவர்கள் நாயடி பேயடி வாங்கட்டாம். வாவ், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அதாவது அன்று நியாயாதிபதிகள் காலத்திலே, ராஜாக்கள் காலத்திலே, அப்புறம் மோசே காலத்திலே நடந்தவை இப்போ நடக்க வேண்டும் என்று இவர் ஜெபிக்கிறார். ப்ராஃபட்டிக் பிரேயர், தீர்க்க தரிசன ஜெபம். வாவ், அப்படி ஜெபித்தவர் இன்னும் ஒரு படு பயங்கர ரகசியத்தை 12வது வசனத்திலே சொல்லுகிறார் என்றால் பாருங்களேன். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறுகிறது. என்ற தெய்வமே, எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம். பாருங்கள் 12வது வசனம், தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. வாவ் வாவ் வாவ். இன்னும் இந்த ஆசாப் காலத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டவில்லை. இப்போ தாவீது தான் அந்த அராவுனாவினுடைய களத்தை வாங்கினார். அந்த மோரியாவிலே தாவீது என்னமோ அந்த இடத்துல தேவாலயம் கட்ட விரும்பினார். கடைசியில் அந்த இடத்துல தேவாலயம் கட்டினது சாலமோன். சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த அந்த மலையைத்தான் இப்போ இஸ்ரவேலின் எதிரிகள் பிடித்துக்கொண்டு
தங்களுடைய பள்ளிவாசல்களை அல் அக்ஸா அல் அமார் 2 பள்ளிவாசல்களை கட்டிக்கொண்டு தங்களுடையது என்று கொண்டாடி வருகிறார்கள். உண்டா இல்லையா? அப்போ 1967 ஜூன் மாதம் 6ஆம் தேதி, அதாவது 6 நாள் யுத்தம் சொன்னேனே, 2வது இஸ்ரேலிய அரபிய யுத்தம், அதில் 2வது நாள் 6ஆம் தேதி இஸ்ரேலிய ராணுவம் சிங்கவாசல் வழியாக உள்ளே நுழைந்து அந்த மோரியா மலையை கைப்பற்றினது. கைப்பற்றும் பொழுது அங்கே 1534ஆம் ஆண்டு சுல்தான் சுலைமானால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் எல்லாம் இருக்கின்றது. இவர்கள் மெகன் தாவீதை இந்த கொடியை ஏற்றினார்கள். அப்போ மோஷே டயான் ஒலிவ மலையிலிருந்து பைனாக்குலர்ஸில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தவர் சொன்னார், அந்த கொடியை இறக்குங்களடா, பாவம் இந்த மக்கள், இவர்கள் சில வருஷங்களாக சில நூற்றாண்டுகளாக இந்த இடத்திலே தொழுகை நடத்தி வருகிறார்கள். நாம் எருசலேமை பிடிப்போம், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மோரியா மலையை வைப்போம், ஆனால் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம், அந்த கொடியை இறக்குங்கள், அவர்கள் தொடர்ந்து தொழுகை செய்யட்டும் என்று மோஷே டயான் சொன்னார். அதனால் என்றைக்கு அந்த மோரியா மலையை நவீன இஸ்ரவேல் பிடித்தார்களோ 6ஆம் தேதி ஜூன் மாதம் 1967 அன்றிலிருந்து இன்று வரை அந்த மோரியா மலையில் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்கள் சென்று தொழுகை நடத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்திலே உள்ள பிரச்சனை என்னவென்றால் அது யூதர்களுடையது இல்லையாம். அடிக்கடி நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்போ அது யூதர்களுடையது அல்ல, அது எங்களுடையது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இது உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ பாருங்கள், ஆசாப் அதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறாரா இல்லையா? பாருங்கள் என்ன சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாசஸ்தலங்களை, அதாவது அந்த மோரியா மலை மற்றும் அங்கே மக்பெலாவின் குகை இருக்கின்ற அந்த ஹெப்ரோன், இந்த மாதிரி இந்த வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என்ன பயங்கர தீர்க்க தரிசனம் அப்பா. அப்போ அன்பானவர்களே, 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆசாப் சொன்னது நமது வாழ்நாளில் நிறைவேறி இருக்கிறது அல்லவா என்றால் 13 18 வரை அவர் சொல்ல போகும் விஷயங்களும் நிறைவேறும் அல்லவா? பார்ப்போம் என்ன சொல்லுகிறார். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். என்ன? இஸ்ரவேல் போடுகின்ற ஒவ்வொரு குண்டுக்கும் காசாவிலே நீங்கள் செய்திகளிலே என்ன பார்த்தீர்கள்? பிரம்மாண்டமான அழகான கட்டடங்கள் இருக்கும். இஸ்ரவேலின் குண்டு விழும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடைகின்றன. அப்படியே நம் கண் முன்னே தரை மட்டமாகி புழுதி எழும்புகிறது. அப்போ குண்டின் புகையா புழுதியா என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஏதோ அணுகுண்டு விழுந்த பிறகு எழும்புமே, அதுபோல எழும்புகிறதை இந்நாட்களிலே பார்த்து வருகிறோம். பாருங்கள், தீர்க்க தரிசனம். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். 14வது வசனத்தை பாருங்கள். எப்படி இஸ்ரவேல் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று. நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெரும் காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் என்ற தெய்வமே. அநேகர் கேட்கிறார்கள் என்னிடத்தில், பாஸ்டர் சுரேஷ், இஸ்ரவேலுக்கு போகலாமா, வரலாமா? இதோ நான் அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் போக போகிறேன். அங்கு கடந்த வருடம் பெரிய குண்டெல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் சொன்ன பொழுது நானும் என்னுடைய மகள் அதோ அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாள். நானும் அவளும் ரயிலிலே போய், கேபிள் காரிலே எல்லாம் போய், பஸ் அஷ்டாட் என்கின்ற இடத்துல வெளியே போய் 2 பேரும் வெளியே உட்கார்ந்து காப்பி குடித்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளின்படி அங்கு குண்டுகள் விழுகின்றன. சிரித்து சிரித்து நானும் என் மகளும் உலகத்துக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருந்தோம். தேவனுடைய கரம் அந்த தேசத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே உங்களுக்கு என்னிடத்தில் கேட்பார்கள், பாஸ்டர் இந்த யுத்தம் எதிலே முடியும், என்ன நடக்கும்? ஏன் என்னிடத்தில் கேட்கிறீர்கள்? இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே, வாசித்தாலே தெரிய போகிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களை தோல்வி அடைய இனி விடவே மாட்டார். அப்புறம் பாருங்கள் 15வது வசனம். நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும் படிக்க அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும். ஐயோ, 1948 மே 14ஆம் தேதி அரபு ஒன்றியம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரே நாளில் இவர்களை மூட்டை பூச்சி நசுக்குவது போல நசுக்குவோம் என்று தீர்மானித்தல்லவா யுத்தத்தை தொடங்கினார்கள். 9 மாதங்கள் முடிய இவர்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடும் பொழுது எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுமா? 6 நாள் யுத்தம் 67ஆம் ஆண்டு நடந்த பொழுது
அந்த யுத்த முடிவிலே எகிப்தியர்களை சில ஊடகவியலாளர்கள் பேட்டி எடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்தீர்கள். என்ன? இஸ்ரவேலிய டாங்கிகள் 250 வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய 2500 டாங்கிகளையும் சீனாயிலே விட்டுவிட்டு ஓடினீர்களே என்று. அதற்கு அந்த யுத்த வீரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 250 டாங்கிகள் என்று இவர்கள் சொன்னது போய் 25,000க்கும் அதிகமான டாங்கிகள் வருவதை கண்டோம். அதனால் தான் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று ஓடினோம். ஏதோ பல பெரிய நாடுகள் இவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். பெனாதாத்தினுடைய ராணுவம் எலிசாவை தாக்க வந்த பொழுது எலிசா சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த இவனுடைய கண்களை திறவுங்கள் என்று. யார்? அந்த வேலைக்காரனுடைய கண்களை. அவன் கண்களை திறக்கும் பொழுது இவர்களுடைய பக்கத்தில் பெரிய ராணுவ சேனையே அக்கினி ரதங்களோடு இருந்ததை கண்டார்கள். அந்த தேவன், எலிசாவின் தேவன், இந்த எகிப்தியர்களுக்கு காண்பித்திருக்கிறார் ஏதோ பெரிய ராணுவம் வந்தது போல. அப்போ அந்த ஊடகவியலாளர்கள் அந்த கேள்வியை 67ஆம் ஆண்டு கேட்ட பொழுது அந்த எகிப்திய ராணுவத்தினர் எவ்வளவு வெட்கி தலை குனிந்தார்கள் தெரியுமா? வெட்கி தலை குனிந்தார்கள். நேற்று பிரசங்கத்தில் சொல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எகிப்து இவர்களிடத்தில் வாங்கின அடி தாங்க முடியாமல் 1973 யோம் கிப்பூர் யுத்தத்திலும் அவர்கள் அடி வாங்கி சீனாயும் சுவேசையும் எல்லாம் இழந்து போன நிலையில் இஸ்ரவேலோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அன்வர் சதாத். அப்போ இஸ்ரவேல் அவர்களுக்கு சீனாயும் சுவேசையும் மறுபடி கொடுத்தவுடன் எகிப்து இஸ்ரவேலோடு சமாதானமானது. அதனால் என்ன நடந்தது தெரியுமா? 1979ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி அரபு ஒன்றியத்திலிருந்து எகிப்து நீக்கப்படுகிறது. அதுகாரும் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் கைரோவில் இருந்த அரபு ஒன்றியத்தின் தலைமை பீடம் அங்கிருந்து அகற்றப்பட்டு டுனீஷியாவுக்கு கொண்டு போகப்பட்டது. 10 வருடங்களுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு தான் மறுபடி எகிப்து அரபிய ஒன்றியத்துக்கு, அரபு லீக்குள்ளே சேர்க்கப்பட்டது. மறுபடி டுனீஷியாவில் இருந்து அரபு ஒன்றியத்தினுடைய தலைமை பீடம் கைரோவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் எகிப்து 79ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இஸ்ரவேலோடு ராஜ தந்திர உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்குள்ளே போகலாம், எகிப்தில் இருந்து இஸ்ரவேலுக்குள்ளே வரலாம். ஆனால் எகிப்து அரபு ஒன்றியத்தினுடைய அந்த தலைமை பீடத்துக்குள்ளே அவர்கள் இருக்கின்றபடியினால் அந்த விதத்திலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிரிகளாய்த்தான் காணப்படுகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் 83ஆம் சங்கீதத்திலே வைத்திருக்கிறார் என்று. அவமானத்தாலே மூடும் அவமானம், வெட்கம். ஒரு சின்ன நாடா இருந்து கொண்டு இலங்கை, நான் இலங்கையில் இருக்கிறேன். இலங்கையர்களே, எங்களுடைய நாடு எவ்வளவு பெரிது? 25,332 சதுர மைல். எங்கள் இலங்கையை விட 1/3 பங்கு சின்னது அந்த இஸ்ரவேல். இன்றைக்கு உலகத்தின் பல தேசங்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறது. 17வது வசனம், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்ற மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக. இஸ்ரவேலின் எதிரிகளாகிய அவர்களுக்கு எஞ்சியிருப்பது அவமானம், வெட்கம், அழிவு. என் போன்றவரிடத்தில் கேட்காதீர்கள், எங்கே போய் இந்த யுத்தங்கள் முடிய போகின்றன என்று. அதுதான் 83ஆம் சங்கீதத்தின் 18வது வசனம் சொல்லுகிறதே. அவர்கள் என்று சொல்லும் பொழுது யாரை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இஸ்ரவேலோடு நேரடியாக மோதிக்கொண்டிருக்கும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இஸ்லாமிக் பிரதர்ஹுட், ஈரான், அரபு ஒன்றியத்தின் பல தேசங்கள், யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிரிகளாய் இன்றைக்கு செயல்படுகிறார்களோ அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். கிறிஸ்தவர்களே, இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 83ஆம் சங்கீதத்தை படித்த பின்பும் நீங்கள் இஸ்ரவேலின் மேல் ஒரு பாசத்தை உருவாக்கி அவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாய் மாறி, இஸ்ரவேல் எவ்வளவு தவறு செய்தாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்கின்ற தாற்பயத்தோடு இஸ்ரவேலுக்காக ஜெபித்து அவர்களுக்காக நீங்கள் வாழாவிட்டால், உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால், நீங்கள் தேவனுடைய எதிரிகளாயிருப்பீர்கள் என்று 83ஆம் சங்கீதத்தின் படி நான் எச்சரிக்கையை மிகவும் அன்போடும் தாழ்மையோடும் வழங்க விரும்புகிறேன். வேதத்தின்படி இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நீங்களும் தான். ஆகவே சிலருக்கு விஷயம் தெரியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு திரிகிறார்கள், இஸ்ரவேலை உதாசீனம் செய்கிறார்கள். அவர்களுடைய அந்த அறியாமையில் நீங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்திருந்தால் இந்த 83ஆம் சங்கீதமாவது உங்கள் கண்களை திறந்திருக்க வேண்டும். ஆசாப் மூலமாய் ஆண்டவர் நமக்கு அழகாய் காட்டிவிட்டார் இஸ்ரவேலின் எதிரிகள் யார், இஸ்ரவேலின் எதிரிகள் தேவனுடைய எதிரிகள், இஸ்ரவேலின் எதிரிகளுக்கு என்ன நடக்கும் என்று. 83ஆம் சங்கீதத்தை நமக்கு நல்கிய தேவனுக்கே
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.